ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி பொலிட்டிக்கல் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிலுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவரோட அதாவது அரசரோட அரசவை கூடுது. அதில் வந்து முக்கியமான ராஜ்ய விஷயத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடெக்டர் வந்து சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்காக, இந்த ராஜ்யத்துக்கு வாரிசு வரதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. ஹீரோவும் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருக்கார். செகண்ட் ஒய்ஃபோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களை வந்து இதிலேருந்து வேறு ஒரு ஜோனுக்கு மினிஸ்டராக போடுறன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இது அவருக்கு இன்னும் கடுப்பாக வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபு எல்லா பொருளையும் போட்டு உடச்சி கிடச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த மேடு வந்து தடுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டென்ஷன் ஆகாமல் எப்படி இருப்பேன், அவன் வந்து என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒன்று அந்த சில்க்கு கிட்டே போகிறாரு, இல்லைனா ஹீரோயின் கிட்டே போகிறாரு. அவரை நினச்சி நான் இங்கே வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ வந்து அந்த மேடு சொல்கிறாங்க, அவன் வந்து கன்சீவ் ஆகிட்டா மட்டும் அவன் வந்து ராஜமாதா ஆகிடுவாளா, எப்போவுமே நீங்கள் தான் எங்களோட ராஜமாதா, எப்போவுமே நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ராணியாக இருக்கலாம், ஆனால் ராஜா என்கிட்ட வந்தால் தானே நான் ராணியாக முடியும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ சொல்லியிருக்கா. ராஜா வருவார், நீங்கள் தான் ராணி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. அவள் தான் இவளுக்கு மூஞ்செல்லாம் பல்லாகுது. இந்த சைடு வந்து அவங்க அப்பா வந்து மீதி ராஜ்ய விஷயத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த ஃபஸ்ட் ஒய்ஃபோட அப்பா வந்து ராஜ்ய விஷயத்தெல்லாம் ஹீரோயிட்டு சொல்கிறாரு. ஹீரோவும் சரி எல்லாம் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா முடிவும் எடுத்த பிறகு தான் கிளம்புறேன்ட்டு அலோன்ஸ் பண்ணுறாரு. எல்லாரும் வணங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேர் அப்பாவும் நின்று வந்து பேசிக்கிறாங்க. பார்த்திங்களா, எனக்கு வந்து பேரப்பிள்ளை வரப்போகிறான், இந்த ராஜ்யத்துக்கு வாரிசு வரப்போகுது, அவனால் எனக்கு நிறைய நன்மை நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்டுட்டு வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபோட அப்பா வந்து செம்ம கடுப்பாயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட திட்ட வராரு. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனால சொகுசாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா நீனு, ராஜா மூலயமா உன்னால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாதா, இந்த ராஜ்யத்துக்கு நீ வாரிசு தரணும்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு. அப்பா ராஜா என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து அவர் மூலயமா குழந்தை பெற்றுக்கோ, இல்லைன்னா அவளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், உன்னை இந்த அரண்மனையிலேயே இருக்க விட மாட்டா, பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து எங்கள் அப்பாவும் வந்து என்னை திட்டிட்டு தான் இருப்பார் அப்படின்னு, அவள் ராஜ்யத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டா தானே ராஜ்யமாதா ஆனால் அவள் குழந்தை பெற்றுக்க மாட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மேடு வில்லத்தனமாக ஏதோ முடிவு பண்ணுறா. இந்த சைடு ஹீரோயினி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து பூ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேடு சொல்கிறா. சொன்ன உடனே சரி நான் உங்களுக்கு பறித்து கொடுக்கட்டான்னு கேட்க, ஓகே பறித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா நம்ம ஹீரோயினையும். அதுக்குள்ளே அந்த சில்கோட மேடு வந்து யாரும் பூ பறிக்கக்கூடாது, இது ராஜமாதாவுக்கு ராணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாருமா அவங்க ராணி, யாருமா அவங்க ராஜமாதா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினோட மேடு கேட்க, இந்த ராஜ்யத்துக்கு குழந்தைய கொடுக்க போகிறவங்கள தான் ராஜமாதான்னு சொல்லுவாங்க, அதனால தான் எங்கள் குயினை சொன்னேன்ற மாதிரி சொல்ல, உங்கள் குயினோட வண்டவாளெல்லாம் எனக்கு தெரியும், மரியாதையை அந்த பூ எடுத்துகிட்டு வந்து என்னோட பேலஸில் வைக்கல, உன் குயின் ராஜமாதா இல்லை கலிதி முற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டுறாங்க. இவளா என்ன பேசுறதுன்னு தெரியவே இல்லை நம்ம மேடுக்கு. அதுக்கப்புறம் அமைதியாக திரும்பிட்டு அந்த பூ பறிச்சிட்டு இருக்காங்களா அந்த மேட்கிட்ட சொல்கிறேன், எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பூவும் எடுத்துகிட்டு அந்த சனியனோட பேலஸில் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே இவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சில்க்கு கிட்ட சொல்லிவிட்டு அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சான்னு சிலுக்கும் அவ்வளோ கோவப்படுறா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ராஜமாதாவோட மேட் வராங்க. வந்துட்டு நம்ம குயின் வந்து உங்களுக்கு சில பரிசு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின் இருக்கும்ல அதை வந்து கொடுக்குறாங்க. அதில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஒரு ஹேர் பின் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மேடும் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் இந்த பின்னு இது கூட வைப்பேன், இது வந்து நாட்டோட அதாவது ஹீரோயின் நாட்டிலேருந்து வந்துருக்கேன், அவங்க அம்மாவோட பின்னாச்சு, இதை போயிட்டு எதுக்கு இதில் வச்சோன்னு சொல்லிட்டு மேடு வந்து கோவப்படுறாங்க. என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்கும்போது, இது வந்து ஃபீனிக்ஸ் பின் ஹேர் பின்னா, இது வந்து இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அந்த நாட்டோட ராணியோட பின்னை, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பின்னு, கடைசி வரைக்கும் அதாவது அவங்க சாகிற வரைக்குமே அந்த பின்னை வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க ட்ரெடிஷ்னலான பின் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரு வில்லத்தனமான யோசனை வந்து சரி ஓகே நான் இதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஃபேமிலி மீட்டப் ஆரம்பிக்குது. எல்லா ஒய்ஃப் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சிலுக்கு கிட்ட வந்து ராணி நலன் விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கம்மா, மவுண்டிங் எதனா வருதா, ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜமாதா கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கடுப்பாயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் கிளம்பு பார்க்க நான் அந்த மேட் வந்து விடலை. எங்கடா ராஜா இன்னும் காணோன்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ராஜா
வந்துடுறாரு. வந்து அவரோட சீட்டில் போய் உட்காந்துறாரு. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டு, அதனால லேட்டாக வந்துட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சாரியும் சொல்லிவிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜமாதா எதிரில் ஆப்போசிட்டில் லாஸ்ட்டு இதில் வந்து போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க சில்க்கு சும்மா இல்லாமல் நான் வந்து ஏஞ்சி போயிட்டு அங்கே பக்கத்தில், அதாவது ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஷோ காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ஹேர் பின்னை வச்சுட்டு இது உங்கள் அம்மாவோடதாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கா. இது தெரியுதா, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னா, என்ன ஹேர் பின்னை பெருசாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இவங்க அம்மாவோட ஹேர் பின்னு அந்த நாட்டிலே பொக்கிஷோன்னாங்க, தெரியாத மாதிரியே இருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கா சிலுக்கு. அதுக்குள்ளே மேடு கண்டுபிடிச்சிட்டு, ஆஹா இது ராணியோடதாச்சு அப்படின்ட்டு சொல்கிறா. மேடு வந்து சொல்கிறா, இது எங்கள் ராணியோட கிளிப் மாதிரியே இருக்கே, அங்கே பாருங்கள் இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இது எங்கள் அம்மாவோட கிளிப் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு இவளும் எதுவும் தெரியாத மாதிரி, அது மாதிரி சிமிலராக இருக்கே அப்படின்னு கேட்க, இது உங்கள் அம்மா பின்னே தான், உங்கள் அம்மா வந்து உங்கள் நாட்டிலேருந்து இங்கே கொடுத்து விட்டாங்க, இது ராணிங்க தான் வைப்பாங்க, அதனால தான் ராஜா எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எப்படியும் நீ ராணியாக போகிறது இல்லை, அதை வச்சாலாச்சும் உனக்கு ராணிக்கான ஒரு முக லட்சணம் வருதான்னு பார்க்குறதுக்காக தான் ராஜா வந்து அதை கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பங்கமாக கலாய்ச்சி விட்டுறா. ஏய் உனக்கு என்ன தைரியம் இருக்குன்ற மாதிரி வந்து இவ கத்த, ஏய் கத்துறத முதல்ல நிறுத்த, உன்னோட ரகசியம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், வயிற்றில் இருக்கிறது யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியுமா, யாரோட குழந்தைன்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து மீன் நல்லா இருக்கான், நான் தான் சமைச்சேன்ற மாதிரி ராஜா கிட்ட கடலை போட ட்ரை பண்ணேன். இங்கே ஹீரோயின் வந்து இவ்வளோ மிரட்டிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி என்கிட்டலாம் வந்து இது பண்ணாதான், என்கிட்ட மூக்க நுழைச்சா உன் வேலை தான் வெளியே தெரியும், இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல, சரி நான் ஏஞ்சி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜமாதா கிட்டே பெர்மிஷன் கேட்குறேங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு, ஓகே நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கிளப்பிடுறாங்க. குட்டி சாத்தா இதுக்கு இவ்வளோ வாயா, இது நம்ம ரொம்ப லேசாக எடை போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த சில்க் வந்து நினச்சிட்ருக்கு. நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த மேடை அனுப்புகிறாங்க. நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை வேண்டாம் நீ போ, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ராஜாவோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் நினச்சி அழுதுட்ருக்காங்க. அவங்க ஒரு கிஸ் பண்ணது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு, இவன் நம்மளுக்கு இப்படி ஏமாற்றிட்டானே, அவள் கூட இருக்கணும்னு நினச்சா எதுக்கு நம்ம கூடயும் அவன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப அழுகிறாங்க. அந்த டைமில் பின்னாடி வந்து ராஜா இருக்கார். ராணி கரெக்டாக, அதாவது நம்ம இளவரசி அவர் ஹீரோயின் கீழே விழுறதுக்கு போகும்போது கரெக்டாக பிடிச்சி, எதுக்கு உடம்பு சரியில்லாத போது இங்கே நின்று நீ அழுதுகிட்டு இருக்க, போயிட்டு உள்ளே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, தள்ளி போடா நீ நல்லா ஏமாத்துக்காரன்டா, நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, என்னை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்ற மாதிரி கேட்க, நீ அவ கூட பேசுறது பழகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தம் போடுறா. அவள் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவள் உன் குழந்தைய சுமக்கிறது எனக்கு பிடிக்கல, அவளை நீ கேர் பண்ணிக்கிறது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னு கற்று ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. ஹீரோயின் மூஞ்சியே அப்படியே பார்த்துட்ருக்கா. இன்னொரு முறை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பிடிக்கலடா, நீ அவள் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல, நீ அவளோட பேலஸ்க்கு போகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என் தம்பி கூட நீ வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல, அவள் உன் பேர் சின்னாருன்னு சொல்கிறாங்களா, அந்த பேரை வச்சு அவன் கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல, அவன் கூட நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, எனக்கும் அது பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம்டா, நாங்கள் இன்னசென்ஸ், நீ ஒன்றும் இன்னசென்ட் கிடையாது, நீயும் இன்னசென்ட் கிடையாது, அந்த சிலுக்கும் இன்னசென்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, என்னை நம்பு, நான் உனக்கு வந்து ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து இன்னசென்ட் தான், உன்னை நான் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான், இந்த லைஃப்பில் என்னோடய லவ்வர்ன்ற ஒரு பொசிஷனை நான் உன்னை தவிர்த்து வேறு யாருக்குமே தரமாட்டேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அவங்க அந்த சிலுக்கும் அவங்க லவ்வரும் வந்திருக்காங்க. நீ எப்படி அங்கே நம்ம குழந்தைய காப்பாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னையும் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னும் போது கையை தட்டி விட்டுறா. எனக்கு தெரியும்டா நீ என் மேலே கோவமாக இருப்பேன்ட்டா, அதனால கோவப்படாத ப்ளீஸ்ன்ற மாதிரி இவன் ஒரு காஜா காட்டி அந்த பொண்ணை சமாளிச்சிட்றான், அதாவது நம்ம சில்கை சமாளிச்சிடறான். ஹக் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த சில்க்கு சொல்கிறா, நம்ம ஹீரோயின் வந்து எப்போத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஆபத்து தான், அவளை வந்து போட்டு தள்ளணும், நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர்கிட்ட, அதாவது அவன்கிட்ட சொல்கிறான். இங்கே ஹீரோயினா, அடியே மேடு எங்கடி போனேன், என்னால் முடியல வாடி அப்படின்ற மாதிரி கத்த, இதோ இங்கே தான் இருக்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், முழிச்சிட்டிங்களான்ட்டு கேட்குறா. நான் எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு கேட்க, நீங்களா மிட் நைட் இருக்கும், ராஜா வந்து உங்களை விட்டுட்டு போனார், உங்களுக்கும் ராஜாக்கும் சரியாயிடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சிகிட்டு இருக்க. உடனே ராஜா வந்து வரான், அதாவது ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே சூப் கொண்டு வந்திருக்கான். நைட் நான் பேசுனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் உண்மைதான், நீ அது எதையுமே மறந்துடலையேன்னு கேட்க, ஹீரோயின் நம்ம தரமாக சிரிக்கிறா. ஓ அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு பார்வை பார்த்துட்டு, விதாயோ சூப் கொடு அப்படின்ற மாதிரி அந்த அல்லக்கைக்கு வந்து ஆர்டர் போடுறான். அவனும் பார்த்திங்கன்னா
அவகிட்ட, அதாவது ஹீரோயின் மேடுக்கிட்ட வந்து சூப் கொடுக்குறா. எடுத்துகிட்டு வந்து அவள் கொடுக்க ஹீரோயின் வந்து மூஞ்சியை திருப்பிக்கிறா. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றா. குடிங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்க ஹேங் ஓவர் போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எடுத்துகிட்டு வந்த ஆளுக்கு ஊட்டி விடுறதுக்கு தெரியாதான்ற மாதிரி ஹீரோயின் ஒரு வார்த்தையை போல, என் செல்லக்குட்டிக்கு ஊட்டுறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா வாங்கி ஊட்டுறான். குடியனும் போது ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே மூஞ்சை வந்து திருப்பிக்கிறா. ஹீரோவா, இப்போ நீ குடிக்கிறியா இல்லை நான் உனக்கு வேறு விதமாக ஊட்டி விடவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட டட்டியாக ஒரு இது வந்து யோசிக்கிறா. அதை ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்றான். அதாவது வாய் வழியாக ஊட்டுற மாதிரி யோசிக்கிறா. ஏய் டட்டியாக யோசிக்காத, நான் ஒன்றும் அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இப்போ குடிக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு உனக்கு உடம்பெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, இப்போ எனக்கு பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ரெஸ்ட் எடு, நல்லபடியாக இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினையும் வச்சுக்கணும் வாங்காமல் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம மேடு சொல்கிறாங்க, கொஞ்சம் வா வழியுது, கொஞ்சம் வா, கொஞ்சம் தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஒரு அம்பு மாதிரி வந்து விழுது. அது என்னன்னு எடுத்து படிக்கும்போது இன்னொரு சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியும், நான் அவங்ககிட்ட பேசணும், குளத்துக்கரைக்கு வா, இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட வான்னு கூப்பிட, கூஞ்சுவா யார் இந்த மாதிரி ஒரு மெசேஜை உங்களுக்கு அனுப்பியிருப்பான்னு கேட்கும்போது, ஏய் வேறு யார், அதுதான் இந்த சிலுக்கு இருக்காளே அவள் தான் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்போ நீங்கள் போகக்கூடாது கொஞ்சவா, நம்மளா ரகசியம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை போய் தான் பார்ப்போமே அவள் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத வந்து நீ கேளுன்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு பிளான், அதாவது ஹீரோயின் ஒரு பிளானை வந்து நம்ம மேல்கிட்ட போட்டு கொடுக்குறா. ஹீரோயினும் அவள் சொன்ன டைமுக்கு அந்த குளத்துக்கரைக்கிட்ட போகிறா. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்க, நீ வந்து ரியலான இளவரசி இல்லை தானே அப்படின்னு, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஆதாரம்லாம் இல்லை, அப்புறம் என்ன பேச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேட்க, ஓ அப்படியா, அப்போ நான் என்ன பேசணுன்ட்டு தெரியலையா உனக்கு அப்படின்ற மாதிரி இவளும் கேட்க, ஆமாம் நீ என் கதையத்தான் உன் கதையை எடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ என் கதை வேறு நீ எடுக்க வேறு செய்வியா, நீ இருந்தால் தானே எடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறான்னா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா. அந்த தண்ணியோட சலசலப்பு, அதாவது ஹீரோயின் ஃபுல்லாக முழுகி உள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அங்கேருந்து போக பார்க்குறான். முழுகுந்து வந்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு, வாங்க இங்கேருந்து போயிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடு வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோயின் இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அக்கறைக்கு வந்துடுறா. அக்கறைக்கு வந்து அந்த மேடுகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நான்லாம் யார் சுனாமிலே ஸ்விம்மிங்கை போட்டவ, புயல்லே உட்காந்து பொறிக்கடலை தின்னவன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடான்ஸ் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா சளியில் வந்து சூப் குடிச்சிட்ருக்கா. ரொம்ப சூடாக இருக்குடின்னா, சூடாக இருந்தால் தான் அது பேர் சூப்பு, ஜில்லுன்னு இருந்தால் அது பேர் ஜூஸு, குடிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க டைலாக்கை விட்டுட்டு குடிக்க சொல்லிகிட்டு இருக்கா. இவ்வளோ பண்ணுறாளே அவள் இதுக்கு மேலேயும் பண்ண மாட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவாள், நான் போய் இது உடனே ராஜா கிட்ட சொல்ல போகிறேன்னு கிளம்ப, உடனே நம்ம மேடு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு ஏன் என்ன நிறுத்துறேன்னு கேட்க, இல்லை இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நம்ம ஏன் அங்கே போகணும், அவளுக்கு எப்படி அந்த நியூஸ்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சொல்ல வேண்டியது வரும், நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இவளை இப்படியே விடக்கூடாது, வேற ஒரு ப்ராப்ளமில் கோத்து விட்டுலாட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியா. இந்த சைடு இவளுக்கு வந்து தலைவாரிக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு. தலைவாரிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்கிறான், இது மாதிரி அவன் வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு, என்னதுன்னு ஒரு கத்துறாளே, வெளியே இருந்த மேடு கேட்குது, என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓடுறா. ஓடும்போது அவள் பார்த்திங்கன்னா அவளுக்கு, அதாவது நம்ம செகண்ட் ஒய்ஃப்க்கு சில்க்குக்கு மெடிசன் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த மெடிசனில் யாரோ ஒரு ஆள் வந்து ட்ரக்ஸ் கலக்கிறாங்க. ட்ரக்ஸ் கலந்துட்டு அதை எப்படி இருந்தது அதே மாதிரி மூடி வச்சுட்டு போகிறான். இங்கே வந்து அந்த சில்க்கு காட்டுறாங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி காட்டுறீங்கன்னா, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்காளாம் அப்படின்னு. யமதர்மன் அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாவு முகூர்த்தம் குறிக்கல, நம்ம இன்னொரு நாள் கரெக்டாக குறித்து கச்சிதமாக முடிச்சு வச்சிடலாம், இப்போதைக்கு நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க, உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அது ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் கொஞ்சம் அடங்குறா. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட மேடு தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கா. அதாவது அதில் ட்ரக்ஸ் கலந்து விடுறது, குழந்தைய அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த ஆள்கிட்டையும் சொல்கிறா. சொன்னேன் உன் தலை உனக்கு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணுறா. நானும் சொல்ல மாட்டேன்ட்டு அவன் சொல்லிடுறான். இங்கே இந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து எல்லாம் தப்புன்னு தோணுது அப்படின்னா, எது தப்பு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபாக அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுக்கணும், இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறா. சரின்ட்டு இந்த ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா கல் நெஞ்சுக்காரி அப்படியே அமைதியாகிறா.
வெளியில் அந்த சூப்பை வந்து பார்த்திங்கன்னா அவளோட சிலுக்கோட மேட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சூப் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம், இந்த மெடிசனை வந்து நீங்கள் குடித்தாதான் குழந்தை நல்லபடியாக வளரும்ன்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பார்த்திங்கன்னா குடிச்சிடுறா. இந்த சைடு ஹீரோயினி வந்து போர் அடிக்குதே, இந்த அரண்மனையில் சுற்றி பார்க்கறதுக்கு இடம்லாம் இல்லையே, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன், வெளியிலும் அனுப்ப மாட்டாங்கன்னு போர் அடிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. தம்பிக்காரன் கரெக்டாக வரா. என்ன சலக்குட்டி இங்கே உட்காந்துட்டு இருக்க, உன்னை யாருன்னா புள்ளி பண்ணாங்களான்னு கேட்க, என்ன புள்ளி பண்ணுற அளவுக்குலாம் இந்த அரண்மனையில் யாருக்கும் தைரியம் இல்லை, என்னை புள்ளி பண்ணுற அளவுக்கு யாருக்கும் எங்கள் திறமையும் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் ஏன்டா தங்கம் இப்படி உட்காந்துட்ருக்கான்னு கேட்க, இல்லை ரொம்ப போர் அடிக்குது, அதுதான் என்ன பண்ணலான்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மேடு வந்து, ஆமாம் எங்கள் இளவரசியை புள்ளி பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, ஆனால் அங்கே இருக்கால அந்த சிலுக்கு அவன் இருக்குது எங்கள் இளவரசியை கொல்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறேன். அவளுக்கு என்ன தைரியம், வா உடனே போயிட்டு அண்ணா கிட்ட நம்ம போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நானே போதும், அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை இல்லை நீ வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி வா நம்ம அவளோட அரண்மனைக்கு போய்ட்டு அவளையே நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடில் வந்து ஹீரோ வந்து கேட்குறான், அவன் என்ன அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த குழந்தையோட விஷயத்தில் அடுத்தபடியாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க வந்து அதை உங்கள் குழந்தைய தானே மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சோல்ஜரும் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த பேலஸ்க்கு அந்த தம்பிக்காரர் இழுத்துட்டு போகிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடில் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த மேடு சூப் எடுத்துகிட்டு வரா. சிலுக்கோட மேடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. மறுபடியும் அந்த சூப்பை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இது வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், அப்போ தான் குழந்தை நல்லா வளருன்ற மாதிரி சொல்ல, பாருடா சொல்லும், அம்மா உனக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்க குழந்தைய தடவி பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் நாட்டோட பிரின்சஸை நல்லா புஷ்டியாக வளர வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு மேடும் சொல்லிகிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே அந்த மருந்து வேலை செஞ்சு வயிறு வலி வர ஆரம்பிச்சிருது. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிகிட்டு இருக்கா. போய் டாக்டரை கூப்பிட்டு எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி இவள் கத்திக்கிட்டே இருக்கிறதோடையே இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.